இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை நம்மளோட வீட்டில் இருந்தபடியே பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் தான். நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு ஸோ இது வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வந்து ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படிங்கிறது வேற, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேற. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அப்புறம் வந்துட்டு ஏடிஎம் கார்டு ஆனுவல் சார்ஜஸ், நெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பேங்க் சைட்லேருந்து பிடிப்பாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வேணும், அதுவும் பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டில் எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க், ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேலண்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதும் இப்போ வந்து சென்ட் ஓடிபி கேட்குது. இப்போ சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து வெரிஃபை ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வெரிஃபைட் ஆயிருச்சு. அது ஸோ அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஷோ ஆகக்கூடிய அட்ரஸ், அதாவது இதில் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து ஷோ பண்ணுறாங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நாட் சர்வீசபிள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை கீழே வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சிட்டிகளில் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அதுலேயே அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சிட்டிகளில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து இதில் ஃபில் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா, இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஹோம் மேக்கரா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக, ஃபார்மரா, ரிட்டையர் பர்சனா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் இப்போ ஃபார்மர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு இன்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் வந்து ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால நான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் சேலரிடுனா சேலரியிலேருந்து வருது அப்படின்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவலுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வரும்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் நேம் எதுவோ அதையும் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ராடக்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் தான், ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கிடையாது. மினிமம் பேலன்ஸ் நீங்கள் 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைனா 25,000 மெயின்டைன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏடிஎம் கார்டு, செக் புக்கு, பாஸ்புக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று மந்த்லி பேலன்ஸ் 10,000 மெயின்டைன் பண்ணுறது, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மெயின்டைன் பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ணேன்.
ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 10,000 மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலும் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் மட்டும் அதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக தான் வந்து இருக்குது. இது தவிர பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 லேக் வந்து கவர் ஆகுது. கார்டு லியபிலிட்டி இதில் 4 லட்சம் ரூபாய்னா இதில் 6 லட்சம் ரூபாய் கவர் ஆகுது. அதே மாதிரி டெய்லி கேஷ் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் 1 லேக் வரைக்கும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இதே இது வந்து 25,000 அக்கௌண்ட்டில் வந்து 2 லேக் வரைக்கும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். டெய்லி பர்ச்சேஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 லேக் கொடுத்துருக்காங்க. இதில் 6 லேக் வரைக்கும் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 1 லேக் கொடுத்துருக்காங்க. ஏர் ஆக்சிடென்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் கவர் ஆகும். இதில் 1 crore வரைக்கும் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டில் வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் 25,000 மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 அக்கௌண்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நாமினியோட பேர், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாமினி இந்த அக்கௌண்ட்டுக்கு வேண்டாம் அப்படின்னா இல்லை செகண்ட் ஆப்ஷன் நோன் கொடுத்துருக்காங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிக் ஆகிருக்கும். நீங்கள் டிக் பண்ணலை அப்படின்னா டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பேஜ் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங்கான மினிமம் டெபாசிட் பேலன்ஸை வந்து நம்ம டெபாசிட் வந்து பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நம்ம டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கான 10,000 அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து 10,000க்கு மேலே டெபாசிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 10,000 மட்டும் வந்து செலக்ட் பண்ணி நான் அதை வந்து இதை டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லை அதர் யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணி இந்த 10,000 ரூபீஸை நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 10,000 ரூபீஸை வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் மட்டும்தான் இந்த பேங்க் வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து நைட் டைமில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களால் வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கால் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் வந்து அவங்க ஒரு சில பேசி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் வந்து போட சொல்லுவாங்க. அந்த சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக் புக்குக்கான சிக்னேச்சராக வந்து எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் ஆனதுமே உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே இதோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி எல்லாமே சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வெல்கம் கிட் சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் புக்கு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பாஸ்புக் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணிங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை சொல்லி எனக்கு வந்து பாஸ்புக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு பாஸ்புக்கும் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பாஸ்புக்கும் நான் இதே மாதிரி தான் போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி செக் புக், ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சேவிங் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிடையாது. உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் தாராளமாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.